இப்போ எபிசோட் 5 ஓப்பன் பண்ணா ஹெமிசாக்காவை தான் பாராட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறத விட கர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க ஒரு க்ளூட்டன், அவங்க ஒரு மான்ஸ்டர், பல பேரை கொண்டிருக்காங்க. அப்படியாப்பட்ட டீமன் அது. அவங்க தான் 3rd பேட்டிலியனோட கமாண்டர். இந்த டீமன் கிங் ஆர்மியில் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. அதாவது இந்த 11 வருஷங்களில் ஏகப்பட்ட டீமன்ஸ் இறந்து போயிட்டு திருப்பி ரீபோத்லாம் ஆயிருக்கிறான். ஆனால் அது 2 பேர் மட்டும் இன்னுமே வந்து சாகாமல் ஒரு அன்ஷேக்கபிள் மவுண்டன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் டீமன் லார்டும் இந்த ஹெமிசாக்காவும். அதில் டைம் போக போக சில விஷயங்கள் டல் ஆனாலும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஹெமிசாக்கா சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்லாம் வந்து பல காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இப்போ வரைக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க ஒரு 2 பர்சன்ஸ் அப்படின்றத யாரும் நம்ம கிட்ட காமிச்சிட்டாங்களா. அங்கே அப்படியே கட் பண்ணி ஹீரோட ட்ரைனிங் காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஆள் இருக்கார்ல ரைடர், ஒரு மனுஷ ஹீரோ கிட்ட போயிட்டு சரியான அடி வாங்கிட்டு இருக்கிற. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னோட அட்டாக்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. அதாவது நம்ம ஹீரோ வந்து பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, ஸோ அவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட தான் ஃபைட் பண்ண தெரியும். இந்த சீட்டிங் மெத்தட்ஸ் இல்லைனா வந்து எனிமிஸ் ஏமாத்தது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் இல்லையா. ஆனால் அப்படி பண்ணல அப்படின்னா அவனோட ஸ்ட்ராங்கஸ்டான ஆப்போனன்ட் இல்லை ட்ரிக்கியான ஆப்போனன்ஸை கண்டிப்பாக அவனால் ஜெயிக்கவே முடியாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போய் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ தான் வந்து சாவாப்பில். அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காப்ல. இனி ஒரு ரிஜிட் பாக்ஸ் மாதிரி இருக்க, அதாவது ஏடாவரமான பாக்ஸ் மாதிரி இருக்க, ஒன்று வந்து ப்ராப்பராக மாற்றணும் அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, நீ எவ்வளோ மேலே போனாலும் உனக்கு மேலே ஒருத்தர் இருப்பான். அதாவது கடலில் ஒரு மீனை விட இன்னொரு மீன் பெருசாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உன்னை விட இன்னொருத்தர் ஸ்ட்ராங்காக இருப்பான். அதனால எப்பயும் தலைக்கணத்தோட ஆடாத. எல்லா நேரமும் உன்னோட எனிமியோட ஸ்ட்ரென்த்தை நீ கேதர் பண்ணு. என்ன மெத்தோட பயன்படுத்தினாலும் நீ வெற்றியை நோக்கி மட்டும்தான் ஓடணும். ஏன்னா நீ வெற்றி பெற்றால் மட்டும்தான் உன்னால் சர்வே பண்ண முடியும். இல்லைன்னா நீ செத்து போயிட்ட. அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சில பல ரூல்ஸையும் நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு அப்படியே போட்டு பெரட்டுறாப்ல. இந்த ட்ரூவா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வின் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கலாம் வந்து அப்சல்யூட் ஸ்ட்ரென்த், அதாவது ஹெமிசாக்கா மாதிரி செம்ம ஸ்ட்ரென்த் வச்சிருக்கவங்களால மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்க நம்புற மாதிரி ஆட்கள், நம்புற மாதிரி கிடையாது, ஹீரோ மாதிரியான ஆட்கள்லாம் எதனா ஒரு மெத்தடை பயன்படுத்தியாச்சு அவன் சர்வே பண்ணிக்கிறதுக்கு அவன் ஆப்பரேட்டை கீழ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத அவனுக்கு டீச் பண்ணிட்டு இருக்காப்ல. ஏன்னா எல்லாராலையும் ஸ்ட்ராங் ஆகிட முடியாது இல்லையா. ஸோ அவங்க ஸ்ட்ராங் ஆக முடியலனாலும் அவங்களோட வீக்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கணும். அதை தான் சொல்ல வராப்ல. அப்படியே நம்ம ஹீரோ ட்ரைனிங் முடிச்சோன்னே உட்காராப்ல. என்ன ஹீரோ ஆச்சுன்ற மாதிரி கேட்டா என்னால மூச்சு கூட விட முடியல, இருந்தாலும் என்ன போட்டு ஊறிக்கிறாப்ல. அது இல்லாமல் அவன் எது யோசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. என்னன்னா அந்த சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, நீங்க வந்து உங்களே ட்ரஸ்ட் பண்ணுங்க, நீங்க ஸ்ட்ராங் ஆகுங்க, அப்பதான் உங்களால உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதுக்கு அப்புறம் பெரிய பெரிய விஷயங்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கான எக்ஸாக்டான அர்த்தம் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருக்காது. சிம்பிளா அவனுக்கு புரிஞ்சுக்கிற லாஜிக் என்ன அப்படின்னா, இவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், இவன் ஸ்ட்ராங் ஆகணும். அண்ட் இவனை சார்ந்தவங்கள ப்ரொடெக்ட் பண்ணாலும் இவன் ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கல. அந்த பொம்பளை பத்தி யோசிக்கிறியா? யோ அதை தேவை ஸ்டார்டிங்லேயே சொல்றேன், நீ ஸ்ட்ராங் ஆகி டீம் கிங் போட்டு தெரியும்னு சொல்லிட்டு அதை கேட்க மாட்டேன்னு நம்ம ஏஞ்சல் கத்திக்கிட்டு இருக்கான். என்னத்துக்கு இப்போ வளமிக்கிட்டு இருக்கா அப்படி ஹீரோ கேட்கும்போது ஒரு விஷயம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆக்சுவலி அந்த பர்சன் ஒருத்தன் வந்தான் இல்லையா, அசாசின் சொல்ல முடியாது, அதை அங்கே கடத்திட்டு போக வந்தவன், அவன் ஹோலி பவரை பயன்படுத்தினா எப்படி சயின்டிஸ்டே இல்லாதவன் எப்படி ஹோலி பவர் பயன்படுத்த முடியும்? அண்ட் சயின்டிஸ்ட் அவன் சம்மந்தமே இல்லாமல் இதுக்காக அட்டாக் பண்ணலான்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கே வந்து புரியல. ஏன்னா சயின்டிஸ்ட்ன்றவங்க அவங்களோட கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூபிளான ட்ரெஷர் மாதிரி, அப்படியாப்பட்ட ட்ரெஷரை கொண்டுட்டு அவங்களா பண்ண போறாங்க, பைத்தியக்காரங்களா இருப்பானுங்களோ அப்படின்னு. ஏலே நான் சொல்றது கேள்றேன், பொம்பளை சோக்கு வேணாண்டா கோபி, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி ஏஞ்சல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் நீ சொல்லாத, நான் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே சாவ விரும்பல அப்படின்னு ஹீரோ கிளம்பி போடா. ஆடா பாவி, இந்த பொம்பளை சோக்கு தானே அவனை சாவடிக்க போகுதுன்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கதறி அழ ஆரம்பிக்கிறாப்ல. நான் ஏதோ பொறுதுன்னே தெரியல, அடுத்த லைஃப்ல அட்லீஸ்ட் ஒரு பூனியா போறதாச்சும் கொஞ்சமாச்சும் பாசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காப்ல. நீ கவலைப்படாத போபோ, இந்த மாஸ்டர் ஒரு டம்மி பீஸ்ன்றது தெரியும், போய் இவங்களை மாட்டிக்கிறேன் பாத்தியா அப்படின்னு ஏஞ்சல் இருந்து போபோ கிட்ட பேசிருக்குது. என்னன்னா சுமார் 30 நிமிடங்களுக்கு முன்னாடி ஹெமிசாக்கா நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பாங்க. இந்த அக்கா கூப்பிடும் போது சிக்கமா ஒரு வேலையை கொடுக்க போறாங்கன்ற தெரிஞ்சிச்சு. தம்பி எனக்கு சிக்கமா போர் அடிக்குது, அதனால இதை வந்து ஃபன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால என்ன பண்றேன்னா எப்பயும் போல உன்னைய வச்சு எதனா ஒன்று பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு ஒரு மாசம் டைம், ஒரு பேட்டிலியன் கமாண்டரை போய் டிஃபீட் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. எனது பேட்டிலியன் கமாண்டரை டிஃபீட் பண்ணுமாமா, என்னத்த சொல்றீங்க மேடம்? அது என்ன உன்னால முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன நான் ஹெல்ப் பண்ணவா, குறுக்கனுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரின்ற மாதிரி அக்கா கேட்க ஒன்றும் தேவையில்லை, இது நானே பார்த்துக்கிறேன், ஆளை உடுங்க சாமி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி பேட்டிலியன் கமாண்டர்ஸோட ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000-40,000 மேலே தான் இருக்கும். ஆனா ஹீரோ 10,000 ரீச் பண்றதுக்கு முக்கி மோதி அப்படி இப்படி பெல்ட் அடிச்செல்லாம் வந்து கஷ்டப்பட்டாப்ல. போபோ இதான் நடந்த மேட்ரு, அதனால மாஸ்டருக்கு டாடா பை சொல்றேன். ஆனா கூடி சீக்கிரத்தில் அவர் வந்து யாருக்கான ஒருத்தருக்கு எரியாக போறாருன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ ஒரு டிப்ரிமிஷனா இருக்கிறாப்ல. இப்போ என்ன பண்றது தெரியல, உன்னோட ஃபேட் நீ அக்செப்ட் பண்ணி ஆகணும்ப்பா. ஹெமிசாக்கா ஒரு பயங்கரமான இது ஒன்று கொடுத்துட்டாங்க, அதை உன்னால சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியாது, என்னத்த செய்ய போறேன்ற மாதிரி கேட்க, ஏய் உனக்கு வந்து என்ன கையில சாவணும்னு ஆசைப்பட்டு இருக்கியா? ஏற்கனவே நான் இந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன், அது தப்பிக்க முடிச்சு எனக்கு தெரியும். ஆனா என்ன ஆறுதல் படுத்தாம இப்படி போட்டு நீ டிப்ரிமிஷன்ல தள்ளுறே, நீ எல்லாம் ஒரு ஏஞ்சலா? இல்லையே நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ நல்லா ஸ்ட்ராங்கா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, அதெல்லாம் ஓகே தான். ஒரு காலத்துல நீ வந்து வளர்ந்துகிட்டே இருந்தானா பேட்டிலியன் கமாண்டர் டிஃபீட் பண்ற அளவுக்கு வந்துருவா. ஆனா ஒரு மாசத்துல உன்னால ஒன்னுச்சு கிழிக்க முடியாது. ஏன்னா நீ என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. பேட்டிலியன் கமாண்டர்ன்றது ஒரு டிஃபரெண்டான லெவல். ஒரு ஆவரேஜான பேட்டிலியன் கமாண்டர், ஆவரேஜ் கேட்டுக்கோங்க நல்லா, ஆவரேஜான பேட்டிலியன் கமாண்டரோட பவரே 40,000க்கு மேல அப்படின்னா அப்ப பாத்துக்கோங்க ஆவரேஜ் அந்த நிலைமைனா. இங்க இருக்கிற நிறைய பேர் ஸ்ட்ராங்கஸ்டா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து எறும்பு. நம்ம போபா கண்டி போயிட்டு அவனும் கூட சண்டை போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், ஈஸியா பேட்டிலியன் கமாண்டரை கொண்டு விட்டுறலாம். ஆனா என்னத்த பண்றது, பேட்டிலியன் கமாண்டரை டிஃபீட் பண்ற அளவுக்கு நமக்குள்ள ஸ்ட்ரென்த் கிடையாது. போபோ
காம்போவையும் வச்சு அடிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு டியூவல் இல்லையா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது எனது டியூவலா அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் சிக்கமா தென்படுது. என்ன விஷயம்னா ஹெமிசக்கா இந்த டீட்டெயிலிங்கா சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அதாவது நீ ஒரு பேட்டிலியன் கமாண்டரை ஒரு மாசத்துல டிஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர நீ அவனை ஒன்னுக்கு ஒண்டி ஃபைட் பண்ணதா சாவடிக்கணும், நேர்மையான மெத்தட் தான் ஃபைட் பண்ணணும், யாரையும் ஹெல்ப் கூப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்ல. இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் நீ வந்து நான் சூஸ் பண்ற ஆப்ஷன் கூட டியூவல் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன் ஆன் ஒன் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணணும்னு சொல்ல எப்படி வேணா கொண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹீரோ அப்படி எடுத்துக்கிறாங்க. அவங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாத அதை வந்து இவனோட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பல, அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு பேட்டிலியன் கமாண்டரை சூஸ் பண்ணி போபோ உசாரி இவங்க 2 பேரும் வச்சு கொண்டுறலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து போடுறாப்ல. அதனால ஏமாத்தி ஒரு பேட்டிலியன் கமாண்டரை வெளியே கூட்டு வந்து ஆம்புஷ் பண்ணி அடிச்சு கிளப்ப போறான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, பிளானா நல்லா தான் இருக்கு, ஆனா அவங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையே, உன்னோட பேச்சை கேட்டு எந்த பேட்டிலியன் கமாண்டரா தனியா வர வழக்கன்ற மாதிரி கேட்கும்போது ஒருத்தர் கமல் மூட்டம் மண்டையா அவன் நல்லா மலமானவங்க இருப்பான், அவனை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு அந்த டோராஸ் இருக்கிறான் இல்லையா, அந்த டோராஸ் தான் இப்ப டார்கெட் பண்றாப்ல. அவனுக்கு சோறுனா பிடிக்கும், நம்ம ஹீரோ ஒரு நல்ல குக்கு, சோ அவனோட ஃபேவரிசம் கெயின் பண்ணி தனியா கூட்டு வந்து அவனை வந்து மட்டடிச்சிடலாம், நம்ம ராஜா அண்ணன் மாதிரி கூட்டு வந்து சம்பவம் செஞ்சு விட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறாப்ல. வடச்சென்னை பார்ட் 3 இங்க வந்து எடுக்கலாம் போல. நம்ம இப்போ இந்த மிகப்பெரிய பிளானுக்கு நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ரெசிபி பண்றாப்ல. அதுதான் அவனோட ரிப்கேஜ் ரெசிபி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்றாப்ல. என்னன்னா நல்லா மீட்டை ஊற வச்சு அதுங்களை வந்து ஹனியில போட்டு முக்கி எடுத்து சட்டியில போட்டு நல்லா ஒரு சின்ன கொதி வந்த பிறகு சலசலன்னு சவுண்டு கேட்கும்போது அதை வெளியே எடுத்து நல்லா மஷ்ரூம்ஸை சாப் பண்ணி கிரீன் ஆனியன்ஸ் சாப் பண்ணி அதுக்குள்ள போட்டு கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சோண்டு சர்க்கரை, கொஞ்சோண்டு சாய் சாஸ் அண்ட் அப்புறமா கொஞ்சம் கார்லிக் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கலக்குன்னு ஒரு கலக்கலக்கி அந்த சட்டியில் அப்படியே கொதின்னு மனம் வரும்போது அந்த மனத்தோட சேர்ந்து மூடியை போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு கொதிக்க விட்டோம் அப்படின்னா பக்காவான ஒரு டிஷ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. சமையல் சூப்பரா சொல்றாங்க. ஆனா நல்லா சமைச்சிட்டு இருக்கும்போது போபோ எகிரி நம்ம ஹீரோ தட்டி விட்டு போயிடுமா, அட பாவி சும்மா இருடா கோதராடு, இப்பதான் நானே நல்லா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்தாக்கா அந்த சட்டி தீயே நம்ம ஹீரோ அதை எடுத்து வைக்க பார்த்தா கரெக்டா குக் ஆயிருக்குது. அப்படியே சட்டியில் ஆக்கின அந்த கறியை தூக்கி தட்டுல ஊத்தி அதுக்கு மேல கொஞ்சம் சாப்பிட ஆனியன்ஸை போட்டோன்னு வச்சுக்கேன், பேட்டிலியன் கமாண்டர் தூக்கிட்டு வரதுக்கான அல்டிமேட் டிஷ் ரெடி. கட் பண்ணி நம்ம மலமாட அண்ணனை காமிச்சாக்கா நல்லா உட்காந்து கறி சோறு திங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காப்ல. உசாருவை ஆக்சுவலி நம்ம ஹீரோ கப்ஜதுக்கான காரணம் என்ன, உசாரு ஏகப்பட்ட மீல் சாப்பிடுவானாமா, அதுவும் இல்லாம அவனை ஹண்டிங் கடுப்புனா துக்குள் தூள் பொக்கடை தான் மிச்சம் வருமாமா. இதனாலதான் நம்ம ஹீரோ கிட்ட தள்ளி விட்டுருக்காப்ல, நல்லா இப்ப சாப்பிடலாம் அப்படின்னு. அப்போ ஒருத்தவன் சொல்றாப்ல, கமாண்டர் இந்த குக்கிங் ஆள் வந்திருக்காங்க அந்த மனுஷப்பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உசாரு ஒரு ரீஃபண்ட் ரிட்டர்ன்லாம் வாங்க முடியாதுப்பா, அவனை தான் வச்சுக்கணும், அந்த பாலிசி எல்லாம் ஆல்ரெடி அக்ரிமெண்ட்ல இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மலமாட சொல்லுவான். அதுக்காக வரலங்க, அவது டிஷ் குக் பண்ணிருக்கானா அதை உங்களுக்கு தரணுமாமா, அதனாலதான் வந்திருக்காருன்ற மாதிரி சொல்ல, என்னது ஒரு டிஷ் ஆக அந்த மனுஷப்பைய செம்மையா குக் பண்ணுவான்னு சொல்லி கேள்விப்பட்டனே, சாதாரண உப்பு கறி சாப்பிட்ட என்னோட சொல்லி ஏற்கனவே ஊத்திக்கிட்டு இருக்கு, இதுலயும் ஏதோ டிஷ்னு சொல்லிட்டு இருக்காப்ல, ஸ்பெசிஃபிக்கா என்ன டிஷ்னு தெரியல, ஆனா இப்பவே என் சொல்லி ஊத்துது. சரி ஓகே, வந்த வரைக்கும் லாபம் வாங்கி போட்டுக்கலாம். உள்ளவ தம்பி டோரஸ் அண்ணே ஏதோ வந்துட்டேன்னே அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படி ஒரு மாதிரி ரோசெல்லாம் வச்சுக்கிட்டு பாசமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காப்ல தட்டு. அதை பார்த்தோம் மயங்கி போயிட்டு, தம்பி என்னப்பா ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்க, ஒன்றும் இல்லைன்னு, அதனாலதான் கிச்சன் இப்போ ரிட்டர்ன் ஆயிருக்குது நார்மல் ஸ்டேட்டுக்கு, நீங்க தான் உங்களோட படை அடுக்கல எடுத்ததுக்கு எதுவுமே சொல்லலையா, அதனால நான் எதனா திருப்பி செய்யணும், இல்ல என் மனசு வந்து தாங்காதுன்னு, அதனால வெறும் உப்பு கறி திங்கிற உங்களுக்கு ஊறுகாய் மாதிரி ஒரு சைடிஸை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக பக்காவா யோசிச்சேன். ஆனா ஊறுகாலாம் பத்தாது அப்படின்றதுக்காக பயங்கரமான வேற ஒரு டிஷ் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கானே. எனக்கு பெருசா குக்கிங் ஸ்கில் இல்ல, இருந்தாலும் இருந்த ஸ்கில்ல வச்சு என்னால முடிஞ்ச விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்கேன், இந்தாங்க என்னோட ஸ்பெஷல் ரிப்கேஜ் சூப்பு அப்படின்ற மாதிரி எடுத்து காட்டா அதை பார்த்தோன்னே அவன் கண்ணு சாப்பிட்றப்பல டோராஸ் வாசமே தூக்குதே, இது வாயில் எடுத்து வச்சாக்க சொர்க்கத்துக்கு போயிடும் போலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த ரிப்கேஜ் எடுத்து அப்படி ஒரு கடி கடிச்சு வலிச்சா நான் கூட அப்படியே நடனம் மாடி உள்ளாரக்க போக என்னால முடியல, இப்படிப்பட்ட ஒரு அருமையான டிஷ் என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை, இவ்வளவு காடில் டேஸ்ட் உடனே எப்படி கொடுக்க முடியுது, இதுல அறுசுவை உடம்பு என்னோட நாக்கில் நாட்டியமாடுது அப்படின்னு என்னென்னவோ வார்த்தைகள்ல புகழ்றாப்ல. அதை நம்ம ஹீரோவால ஏத்துக்க முடியல. ஐயா உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது ஓகே ஐயா, ஃபியூச்சர்ல புது புது ஐட்டம்ஸ் மெனுல ஆட் பண்ணலான் இருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு ட்ரை பண்றீங்களா? தேங்க்யூ தம்பி தேங்க்யூ, நீங்க தாராளமா கொடுங்க, சாப்பாட்டுக்கு என்னைக்கும் நான் வந்து வேணான்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு வந்து ஏத்துக்க வேண்ட மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோக்கும் சரி ஏஞ்சலுக்கும் சரி சரியான சிரிப்பு, ஆளு பாக்கி எருமாடு மாதிரி இதுகிட்ட அவன் கொடுத்த ரியாக்ஷன்லாம் இருக்குது பாத்தீங்களா, அது ஒரு மாதிரி வித்தியாசமா ஆச்சு. அண்ட் இவங்க பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு இல்லையா, அதனால செம்ம சந்தோஷமாயிட்டு வெளியே வரப்பல ஆள். ஆனா வெளியே வந்த பிறகு லோட வாங்கி எடுக்கிறானுங்க. ஏன்னா அந்த ஆள் வந்து ஒரு மாதிரி மார்க்கமா சாப்பிட்டு பண்ணி மாதிரி அதை அவனுங்களை ஏத்துக்க முடியல, யாரா அவன் மனுஷன் கிடையாது தான், ஆனா டியூனா இருந்துகிட்டு மோசமா இருக்கிறானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஓகே இப்போ நம்ம ஹீரோட மெயினான பிளான் என்னன்னா, இவனை வந்து திங்க வச்சு இன்னும் பெருக்க வச்சு நகர முடியாத மாதிரி பண்ணி இவனை வீக்கெண்ட் ஆக்கி தனியாக கூப்பிட்டு மட்டை அடிச்சு விட்டுறலாம் அப்படின்றது தான். இது ஒரு வாரம் போகுது. ஒரு வாரம் போன பிறகு நம்ம ஹீரோ எப்பயும் போல குக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காப்ல. எனக்கு இன்னைக்கு சாப்பிட முடியலப்பா அப்படின்னு டோரா சொல்றான். என்னடா ஆச்சரியமாகுதுன்னு பார்த்தாக்கா ஆக்சுவலி நாளைக்கு இவனுக்கு ஒரு ஃபைட் இருக்காமா, அந்த ஃபைட்ல அவன் ஜெயிச்சா மட்டும் தான் அவன் பேட்டில் கமாண்டர் இருப்பானாமா, இவன் தகுதி அற்றவன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்க போல. அதனால டியூவில் வச்சு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்க என்ன
சொல்ல வரீங்க? ஆமாப்பா நான் தோத்துட்ட பேட்டில் கமாண்டர் டைட்டில் வந்து பறிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்ல, ஆடா பாவி வளர்க்கண்ண இவனுக்கு வேற திங்க வச்சு வீக்கன் ஆக்கி விட்டனே. வீக்கானது எருமோட போயிட்டு அவன் கிட்ட டிஃபீட் ஆகி வந்துட்டானா, அப்புறம் பேட்டில் கமாண்டர் பொசிஷன் போச்சுன்னா நான் யாரா போய் டிஃபீட் பண்றது? மத்த எல்லாரும் செம ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க அப்படின்னு ஹீரோக்கு தூக்கி ஆறி போடுது. இவ்வளவு நேரம் அவன் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பி போயிடுச்சு. இது தெரியாத டோராஸ் தம்பி என்ன பண்றாப்ல அப்படின்னா, யுன்சுகே கண்டிப்பா நீ நாளைக்கு மேட்ச் வந்துருப்பா, நீ தான் என்னோட லக்கி சாம், நீ இருந்துச்சுக்கே உன்னை பார்த்தே நான் வந்து சண்டையில ஜெயிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடறாப்ல. டேய் நான் ஃபிகர் இல்லையா, நீங்க வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன் நீ அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாப்ல. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாளைக்கு இவன் கண்டிப்பா தோத்துருவான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. நெக்ஸ்ட் டே அந்த பேட்டில் கமாண்டருக்கான டியூலுமே ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே வந்து பயங்கரமா அதுக்காக காவலா காத்துட்டு இருக்காங்க. ஏஞ்சல் நம்ம ஹீரோ என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் வந்து சூப்பரா எவால்வ் ஆகி சண்டை போட போறான் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு தெரியாது, அவனால மதம் பட மாதிரி ஆயிட்டாப்ல. இதுக்கு மேல அவனால சண்டை போட முடியாது, அவனால நவுற கூட முடியாது. எப்படி அவன் ஜெயிக்க போறான்னு தெரியல, அவன் தோக்க போறான். அப்போ ஜார்க்கு பதிலா ரோயேஜர் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வராப்ல. இந்த நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் தான் இவர் செம்ம ஸ்ட்ராங்கான ஆளு சேலஞ்சர் அண்ட் அதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணப்பட்டவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. சேலஞ்ச் பண்ண ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான டீமனா இருக்கிறாப்ல. ஆள் வாட்ட சாட்டமா இருக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சு போயிடுது இவன் செம்ம ஸ்ட்ராங்னு. இந்த பக்கம் டோராஸ் பார்த்தா உருண்டு வந்துட்டு இருக்காப்ல. என்ன எவன்டா அவ 10 படிக்கிட்டு வச்சது ஏறத்துக்குள்ள என் தொப்பை தூக்கிட்டு ஐயோ ஒரு நாளைக்கு 10K ஸ்டெப்னு சொல்றானுங்க, என்னால 10 ஃபீட் நவுற முடியல, என்னத்த பண்றது அப்படின்ற மாதிரி எகுதி பார்த்தாக்கா ஹியூன்சுகே அடி வண்டியா என் குட் லக் சாம், நீ வந்தாலே போதும் நான் செல்ல குட் ஜெயிச்சிருவேன், ஆல் தி பெஸ்ட் அண்ணே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அழுதுகிட்டே பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது, டாய் நான் ஒரு பிஸி மேன்டா சீக்கிரமா சண்டை முடிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்றாப்ல. ஆப்போசிட்ல இருக்க டீமன் வந்து ஒரு கென்டாராஸ் டைப் போல, ஏன்னா அது வந்து பாதி குதிரை மாதிரி இருக்கு, பாதி வந்து டீமன் டைப்ல இருக்கு. ஒரு பெரிய ஆக்ஸ் எடுத்துட்டு டோராசனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீசும்போது என்னால இதை வச்சுட்டு என்ன பண்றது தெரியலன்னு ஒத்த கையில பிடிக்கிறாப்ல. பிடிச்சிட்டு என்ன பண்றாப்லனா இன்னொரு கையில ஒரு சின்ன ஒரு பஞ்ச் கொடுப்பாப்ல. அவரை பொறுத்த வரைக்கும் அது சின்ன பஞ்ச் தான், ஆள் வந்து பெருசு மூவ்மெண்ட் பண்ண மாதிரி தெரியல. ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. ஐயோ ஆஃப்டர் ஷாக்கி இவ்வளவு பெருசா இருக்கே, போராஸ் ஆயிட்டான் போல, என்னத்த பண்றது, அவ்வளவுதான் இந்த ஃபைட் எப்படி முடிய போகுது தெரிஞ்சிச்சு. டோராஸ் வந்து தொப்ப கிளியே சாவ போறான்ற மாதிரி பார்த்தா எதிர இருக்க அந்த கென்டாரோஸ் டீமனை டோராசனை அடிச்சு முறுக்கி போட்டு வச்சிருக்கிறாப்ல. ஆளு தான் பார்க்க வாட்ட சாட்டமா இருக்காப்ல, ஆனா இன்னுமே அவரோட ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்றத அந்த இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. ஆக்சுவலி அவன் ஃபர்ஸ்ட் போபோவை மட்டுமே வச்சு ஃபைட் பண்ண யோசிச்சிருப்பான், ஆனா வெறும் போபோ வச்சு டிஃபீட் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் நம்ம உசாரையும் வந்து பிளானுக்குள்ள கொண்டு வந்திருப்பாப்ல. இப்போ இவன் மேப் எடுக்கிறாப்ல. மேப் எடுத்து என்ன பண்றான் அப்படின்னா, இவன் மான்ஸ்டர் ஹண்டிங் போகும்போதெல்லாம் எந்தெந்த மான்ஸ்டர் எங்கெங்க இருக்குன்றத குறிச்சு வைக்கிறதுக்கான ஒரு பட்டியலை வச்சிருப்பாப்ல. இதை வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, வெறும் உசாரு போபோ வச்சு கூட டிஃபீட் பண்ண முடியுமான்றது டவுட் தான். உசாருக்கும் போபோக்கும் பேட்டில் ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தாலும் பேட்டில் ஐக்யூ, அதாவது எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணும் அப்படின்றது அதுங்களுக்கு தெரியாது. அதனால எக்ஸ்ட்ராவா இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்து அவனை வீக்கெண்ட் பண்ணி விட்டாக்கா கண்டிப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்சு ஃபைனல் ப்ளோவை ஹீரோ கொடுத்து அவனை டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அவனுக்கு. ஹீரோ இவ்வளவு மெனக்கட்டு போறதுக்கான காரணம் என்ன, அவனை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இந்த சான்ஸ் அவனுக்கு ஒரு வாட்டி மட்டும் தான் கிடைக்கும், இன்னொரு வாட்டி கண்டிப்பா கிடைக்காது. இப்போ இதுல ஒரு கல் 2 மாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ வச்சுக்கிறாப்ல. என்னன்னா டாலாஸ் மாதிரி மற்ற டெரிட்டோரியல் எனிமீஸும் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ இவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டா நம்ம ஹீரோக்கு அதுல ஒரு லாபம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாலாஸ் மாதிரி வேற ஒரு டெரிட்டோரியல் மான்ஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட ஸ்குவாட் எடுத்துட்டு போனாக்கா நிறைய பேர் லாஸ் ஆவாங்க. ஆனா ஒருவேளை டோராசனை கூட்டு போன்னு வச்சுக்கோங்களேன், டோராசனை ஃபைட் பண்ணி அதில் அடிச்சு விடுவாப்ல. அப்போ அவரோட ஸ்ட்ரென்த் வந்து டிராஸ்டிக்கலி பயங்கர கம்மியாயிடும், அதாவது செம்ம வீக்கன் ஆயிடுவாப்ல. அது கூட சண்டை போட்டு அப்படி வீக்கன் ஆகும்போது போபோ அண்ட் உசார் விட்டு இன்னும் வீக்காக்கி ஃபைனல் ப்ளோவை ஹீரோ கொடுத்து பேட்டில் அண்ட் கமாண்டர் டிஃபீட் பண்ண மாதிரி ஆச்சு. அண்ட் ஒரு டெரிட்டோரியல் பாஸ் மான்ஸ்டரை அடிச்சு போட்ட மாதிரி ஆச்சு. ஒரே கல்ல 2 மாங்கா. இதுதான் நம்ம ஹீரோட பேசிக்கான பிளான். ஆனா இது எந்த அளவுக்கு செயல்பட போகுதுன்றது தெரியல. ஏன்னா இவன் டோராசனை போய் இன்வைட் பண்ணோம், அவர் வருவாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு டவுட். வர வைக்கிறதுக்கு நம்ம ஆளுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லாமலே எவ்வளவு பேரை பிளான போட்டிருப்பான். கண்டிப்பா அது ஒரு பிளானையும் போட்டு வச்சிருக்காப்ல. ஒரு 3 நாள் கழிச்சு மான்ஸ்டர் என்சைக்ளோபீடியாவை ஃபுல்லா நம்ம ஏஞ்சல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பா. அவளுக்கு கமெண்ட் வரும், அதெல்லாம் நான் பாதி பேர் படிக்கலாம்னு சொன்னேன். சரி சொல்லு என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கும்போது, 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வார்ம் மாதிரியான மான்ஸ்டர் இருக்காமா, ஆனா அது கொஞ்சம் லெஸ் அக்ரெசிவ் தான், பெருசா ஃபைட்லாம் பண்ணாது, போய் சீன்ற வரைக்கும் அது சும்மா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி நான் ஒரு ஜீனியஸா பயங்கரமா எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டைமா நீ வந்து உருப்படியான ஒரு வேலை செஞ்சிருக்க. அடுத்து இப்போ நம்ம ஹீரோ டோராஸ் கூட சண்டை போற அளவுக்கு ஒரு டெரிட்டோரியல் மான்ஸ்டரை கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக என்ன பண்றான் அப்படின்னா, இங்க இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் தான் சொல்லி டிராகன் டைப் தான் சொல்லின்ற மாதிரி கேட்கும்போது, அதை பார்த்தா தான் என்ன சொல்ல முடியுன்ற மாதிரி ஏஞ்சல் சொல்லிடுறா. அதனால அவனோட ஸ்குவாடுக்கு என்ன கமாண்ட் கொடுக்குறாங்க, இன்னைக்கு உங்க இஷ்டம் போல வந்து எல்லாத்தையும் சாவடிச்சிருங்க, இந்த ஏரியால இருக்க எதையும் வந்து விட்டு வைக்காதீங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்றங்க, நீங்க வந்து க்ளீன் பண்ண பிறகு நீங்களே சாப்பிட்டுக்கலாம், எடுத்துட்டு போனன்ற அவசியம் கிடையாது, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சத்தை திரும்பி போயிடலான்ற மாதிரி சொல்லவும், ஜாய் கமாண்டர் அறிவாயில் ஆயிட்டாரு ஹியூமனுக்கு ஜெய் அப்படின்ற மாதிரி ஓடி போயிட்டு ஆளுக்கு என்ன பண்றேன்னா ஃபைட் பண்ணி ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஹீரோ இதை பண்றதுக்கான காரணம் என்ன, நீங்க ஒரு டெரிட்டரியில போட்டு இஷ்டத்துக்கு ஹண்டிங் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெரிட்டரியோட பாஸ் வந்து அப்பியர் ஆகுமாமா, யாராவும் எவன் ஏரியாக்குள்ளே வரது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அவன் காத்துட்டு இருக்கான். ஏய் சரி வெப்பன்ஸ் ஒதுக்கி வச்சுட்டு ஃபயர் மட்டும் மூட்டுங்கடா, இங்க சமைச்சு சாப்பிடுவோன்ற மாதிரி சொல்லவும், எல்லாரும் வெப்பன்ஸ் ஒதுக்கி வச்சுட்டு ஃபயர் வந்து மூட்டலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அப்ப பார்த்தா திடீர்னு அங்க ஒரு அதிர்வு வருது. அந்த சவுண்ட் கேட்டோன்னே ஹீரோக்கு தெரிஞ்சது இது ஒரு டெரிட்டரியல் பாஸ் அப்படின்னு. அங்க இருக்கிற டெரிட்டரியல் பாஸோட பேரு நிட்ராக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாஸ் மாஸ்டர். அது வந்து பாத்தீங்கன்னா டிராகன் டைப் போல
காம்பாக்ட் வந்து அன்மெஷரபிள் அப்படின்றது. ஸோ இது ஒரு பெர்ஃபெக்டான ஆப்போனண்ட்டாக இருக்கும். இதை வச்சு கண்டிப்பாக டோராஸை நம்மளால் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணி ஹெமிசக்காவோட ஆஃபீஸை காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரைடரன் கிட்ட ஹெமிசக்கா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று வித்தியாசமா எனக்கு ஃபீல் ஆகுதுடா. என்னன்னா அவன் 3 வாரம் ஆச்சுடா பேசி, அதாவது சாய் ஹுன்சக் நம்ம ஹீரோ பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. 3 வாரமா அந்த பையன் கொடுத்த மிஷனை பற்றி எதுவுமே பேசல, அவங்க ட்ரைனிங் வரல அப்படின்னா வேற ஏதோ பிளான் போட்டிருக்கான் போல, என்னன்னா தெரியல. டோராஸ் கூட ஒட்டி சுத்திட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. நீ எதனா அவனுக்கு சொல்லி கொடுத்தேன்ற மாதிரி கேட்க, நான் ஏதோ சொல்லி கொடுத்தேன்ற மாதிரி சொல்லும்போது, அப்படின்னா நீ வந்து சொல்லி உன்னோட ஒப்பீனியன் வச்சு அவன் ஒரு குவாட்ரனோட பேட்டில் கமாண்டர் டிஃபீட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைன்னு சொல்லி ரேட்ரனே சொல்றாப்ல. அக்காக்கு ஆக்சுவலி என்ன நடக்குதுன்றது ஓவராலா பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ண முடியுது போல. ஆனாலுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, போக போக என்ன நடக்குதுன்றத பார்ப்போம்னு சைலண்டா விட்டுறாங்க, என்ன வேணா பண்ணு அப்படின்னு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஆளை காமிச்சாக்கா எப்போ போல கறி எடுத்துட்டு கொடுக்குறாப்ல. சாப்பிட்ட பிறகு ஹின்சுக், நீ ஒரு கறி மாஸ்டர்ப்பா, உன்னோட கறியை சாப்பிடுனா என்னோட உயிர் வாழவே முடியாது, நாக்கு நடலமாடுது அப்படின்ற மாதிரி பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது, அண்ணே இன்னைதான் கடைசி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் என்னால் உங்களுக்கு கறி கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல, என்னடா ஆச்சு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு காடு கொள்ள, என்னால் என்ன பண்றது தெரியலன்ற மாதிரி சொல்றாப்ல. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன ப்ராப்ளம்? இன்னும் இல்லைன்னு ஹெமிசக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு இதுவோட மான்ஸ்டரோட மீட்டு கேட்டாங்க. ஆனா அதை நாங்க பல நாளா ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களால் எதுவுமே பண்ண முடியல, இழப்பீடு தானே அதிகமாயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது, இவன் சொல்றதை வச்சு பார்த்தாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ ஆச்சு, டாலாஸ் மாதிரி எதனா பெரிய மான்ஸ்டரை பத்தி சொல்ல போறானா அப்படின்ற மாதிரி சிக்க, அந்த மான்ஸ்டரோட பேரு மார்பிளிங் அப்படின்னு வேணும்னு மாத்தி சொல்றப்பல. மார்பிளிங்க அப்படின்னு கேள்விப்பட்டதே இல்லையாப்பா? ஆமா, கேள்விப்படாத புதிர் மாதிரி தான் இருக்குது. எங்க சேஃப்டின் காரணத்துக்காக நான் வந்து போய் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் சோல்ஜர்ஸ் வேணா கொடுத்து அனுப்போ தம்பி, நீ வந்து அவங்கள வச்சு சண்டை போறேன்ற மாதிரி கேட்க, எவ்வளவு யூஸ்லெஸ்ஸான சோல்ஜர்லாம் கொடுத்து என்னென்ன பிரயோஜனம், உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் வந்து களத்தில் இறக்குற வரைக்கும் எங்களால் ஜெயிக்கவே முடியாதுன்னு. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணாக்கா கண்டிப்பா ஹெமிசக்கா அவங்கள பாராட்டுவாங்கன்ற மாதிரி சொல்ல, அவர் இமேஜினேஷன்ல டோராச்சு எல்லா குட்டி பார்க்க முழுக்கு சூப்பரா இருக்கியாடா அப்படின்னு பாராட்டுற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகா ஒரே கலர் ரெண்டு மாங்கா, ஒரு பெரிய மான்ஸ்டரை ஹண்ட் பண்ண மாதிரி ஆச்சு, ஹெமிசக்கா நம்மள பாராட்டின மாதிரி ஆச்சு, டோராஸோட வாயில ஜொல்லு ஊத்த இதை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிக்கிறாப்ல. அண்ணே இந்த உதயம் மட்டும் செஞ்சீங்கன்னா நான் வந்து கமாண்டர் கிட்ட போய் சொல்றேன்னே, நீங்க நல்லவர் வல்லவர் 4 வல்லும் படைச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே தம்பி நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள கண்ணாய் போயிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ்ன்றதால உனக்கு இந்த உதவியை நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி என்னன்னு கேட்க போக்க நம்ம ஹீரோ பிளேட்டுக்கு முன்னாடி ஒரு வில்லனி சிரிக்கிறாப்ல. அவ்வளவுதான் நல்ல தொக்கா மாட்டிக்கிட்டா குண்டை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அக்ரி பண்ண லொகேஷனுக்கு தலைவன் ஸ்குவாடோட பார்ட்டிக்கு அந்த இடத்துல நிக்கிறாப்ல. இங்க வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் ஆல்ரெடி மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கா, மேப்ல எங்க மான்ஸ்டர் இருக்கு அப்படின்றதெல்லாம். அண்ட் போபோ கிட்ட உசாரி கிட்ட ஆல்ரெடி பிளான சொல்லிட்டு இருப்பாப்ல, இதான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறானுங்க, ஏன்னா நம்ம ஹீரோ தான் இப்போதைக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் பாஸ். ஸோ பண்ணி குட்டியை வேட்டையாட போவோமா அப்படின்னு இவனுங்கெல்லாம் கிளம்புறானுங்க. இந்த பிளான் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆக போகுதுன்றது தெரியல, ஏன்னா அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணி ஈஸியா கட்டி அவன் ஜெயிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், ஹீரோ தொக்க மாட்டிக்குவாப்ல. அண்ட் போபோவும் உசாருவோம் டக்குன்னு கொடுத்த கமாண்டை சரியா ஃபாலோ பண்ணனாலும் நம்ம ஹீரோ காலி. எல்லாத்தையும் வந்து பெட்டு வச்சுமே ஒரு பேட்டலியன் கமாண்டர் கூட சண்டை போலான்றதுக்காக கள இறங்குறாப்ல சிங்கம். இப்போ ப்ரொஃபசர் தூமகேது மாதிரி நம்ம அண்ணன் தொப்பக்களியை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்காப்ல. எங்கடா போறோம்னு சொல்லி அவங்க சோல்ஜர்ஸுக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டரை ஹண்ட் பண்ண போறோமாமா, நம்ம அண்ணனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அண்ணன் ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சோல்ஜர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது வெளியே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஹிம்சோக்கின்னு எவ்வளவு தூரம் தம்பி அப்படின்ற மாதிரி கேட்க, கொஞ்ச நேரத்தில் மாபிங்களோட டெரிட்டரிக்குள்ள வந்துருவனே காத்துக்கிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஸ்ட்ராங், இவனை எப்படிலாம் வீக்கன் பண்ணலாம்னு சொல்லி ஹீரோ பயங்கரமான ஒரு பிளானை போட்டு வச்சிருப்பான். அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகும்போது தெரியல. இது பத்தாதுன்னு இந்த தூமகளி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கூட்டு வந்திருக்கான் கூட. ஆளா பாவிடே, உன்னை தனியாக அடிக்கிறதே கஷ்டம், இன்னும் 500 பேர் கூட்டு வந்தாலும் எப்போ ரவுண்ட் அடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோ வச்சுட்டு இருக்காப்ல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நிட்ராக் மான்ஸ்டர் மேல நம்பிக்கையை வச்சு மூவ் பண்ணி போகவும் அங்க ஒரு பெரிய அதிர்வலை வரவும் நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிடாப்ல. அந்த மான்ஸ்டர் இங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஓ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மான்ஸ்டர் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே, உண்மையாவே அதோட பேர் மார்பிளிங் காப்பா, ஆனா பார்க்க வேற மாதிரி இருக்குதேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லல. அண்ணே வேற எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு, ஒரே மாதிரி மான்ஸ்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்குது இல்லையா, அதனால அப்படி பார்த்துருப்பீங்கன்னு. ஓ அப்படியா? ஆக்சுவலி இந்த நிட்ராக் வந்து ஒரு ஏன்ஷியன் மான்ஸ்டர் ஆமா, செம்ம ஸ்ட்ராங்னு சொல்லப்படுற அந்த மான்ஸ்டர் கூட தான் இப்போ சண்டை போட விட்டுறாப்ல. சரி ஓகே, நம்மளோட சண்டே ஆரம்பிச்சிரோமா, ஒரு மான்ஸ்டர் தான், அதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்னோட அச்சீவ்மெண்ட்டை பத்தி ஹெமிசக்கா கிட்ட மறக்காம சொல்லிடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குச்சி சண்டை போட ஆரம்பிக்கிறாப்ல. அவனோட 500 படை வீரர்களை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அவனோட பேட்டரியான பயன்படுத்தல, அதே மாதிரி வெயிட் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இவனுங்களும் ஆக்சுவலி சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டும் பயங்கர கொடூரமா போய்கிட்டு இருக்கு. ஆனா இதை பார்க்கும்போது ஹீரோக்கு சந்தோஷம் வரவே இல்லை, சோகம் தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா
அந்த நிட்ராக் இருக்குது இல்லையா, அதை அந்த தூமக்கலையும் அவங்களோட ஆட்களும் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. என்னடா நீங்க விட்டா சாவச்சிருவீங்க போலிட்டு குடுக்குற அட்டாக்லாம் பாருங்க. மீ பால் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டு போயிட்டு அடிக்கிறாப்ல. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானா இந்த மான்ஸ்டர் கூடிய சீக்கிரம் கொட்டுக்கறி ஆக்கிடுவானுங்க போல. அச்சோ என்ன பண்றது தெரியலையே, பிளான் சொதப்பிடுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில ஆக்சுவலி நம்ம ஹீரோ யோசிச்சதுக்கான ஐடியா எப்படி இருந்திருக்கும்னா, இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடும்போது அந்த தூமக்கலி இருப்பாங்க, அவன் செம்ம அடி வாங்கியிருப்பான், செம்ம வீக்கன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் கூட 500 சோல்ஜர் கூட்டம் இல்ல, அந்த 500 சோல்ஜர் தான் அவன் ஷீல்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுங்க இவனுக்கு பதில் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால இவனுக்கு வந்து டேமேஜ் ரொம்பவும் கம்மியா இருக்குது. இதை நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாப்ல. அப்போ ஏடாகடமான ஃபைட்டு போய்கிட்டே இருக்கும்போது டோரா சன்னே அப்படின்னு ஒருத்த கத்திட்டு ஓடி வரப்பல என்னடா பிரச்சனைன்ற மாதிரி கேட்க இன்னொரு மான்ஸ்டர் வருது அப்படின்னு சொல்றான். ஆனா இது ஒரு நிட்ராக்கோட டெரிட்டரி ஆச்சு, இங்க இன்னொரு மான்ஸ்டர் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படின்னா எந்த ஒரு மான்ஸ்டர் அப்பீர் இருக்குன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல ஒரு சாதாரணமான வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருப்பாரு, ஒரு புழுப்பூச்சி சண்டை வலிக்காத வரைக்கும் சண்டை போடாது அப்படின்னு. அந்த புழுப்பூச்சி திடீர்னு சண்டையில ஜாயின் ஆகுது. என்ன விஷயம் அப்படின்னா, இங்க ஒரு பெரிய சண்டை ஏற்படுது, நம்மளோட டெரிட்டரிக்கு ஆபத்துன்னு நினைச்சு சுத்தி இருக்க கிரீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுங்க தங்களே பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த இடத்துல சண்டை போடுது. அதாவது மான்ஸ்டர் டிஸ்பியூட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒரு கலவரமே உண்டாகுது. அந்த கலவரத்துல எல்லா மான்ஸ்டர்ஸும் ஏடாவடமா ஃபைட் பண்ணுது. சோ இப்போ இந்த ஃபைட்டை வந்து அபேண்டன் பண்ணி ஆகணும். விட்டு ஓடினா நம்ம உயிரெல்லாம் வந்து பழைக்க முடியும். இல்ல அப்படின்னா அந்த மான்ஸ்டர் அடிச்சுக்கிறதுக்கு குறுக்கில் மாட்டிக்கிட்டு எல்லாருமே இறந்து போயிடுவானுங்க. அதனால ரிட்ரீட் ஆர்டர் வந்து குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோராஸும் ஆர்டர் கொடுக்கறதுக்கு தயாராகும் போது, டே அவன் கட்டி ரிட்ரீட் ஆர்டர் குடுத்துட்டானா நம்மளோட மேட்டர் முடிஞ்சு போட்டு தெரியும், எப்படியாவது தடுத்து முடித்து அப்படின்னு சொல்லி ஏஞ்சன் சொல்லிக்கிட்டு இருக்க தண்ணி டோரா சன்னே ஹின்சுகே பாத்தியா நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா, ஏகப்பட்ட மான்ஸ்டர் இங்க வருது, ஒழுங்கா இங்க தப்பிச்சு போயிடலாம்பா, அடுத்த வாட்டி வந்து இதை ஹண்ட் பண்ணி நான் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கே. இல்ல ரெய்ட்ரன் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இன்ஸ்டல் லிபரேஷன் டாய், அது என்னோட தப்பு கிடையாதுடா வழக்கண்ண சாவடா அப்படின்னு சொல்லிட்டு குத்து விடுவாப்ல. அப்பதான் தெரியுது இந்த டாக்டர் படத்துல என்னது நம்மள ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பாப்பா பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்போ நம்ம ஹீரோ இவனை ஏமாத்திட்டான், இவனை கொல்றதுக்கு அதான் பிளான போட்டிருக்கான் அப்படின்றத டோராஸ் தெரிஞ்சுக்கிறான். ரிட்ரீட் ஆர்டர்லாம் கிடையாது, வல்ஹாலால மீட் பண்ணலாம், சோல்ஜர்ஸ் அட்டாக் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஆர்டரும் கொடுத்துறாப்ல. சோ டோராஸை சம்பவம் செய்யறதுக்கு செட்டிங் இந்த இடத்துல கூட்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. தலைவன் ஏமாந்த அந்த வருத்தத்தோட கண்ணீரோட ஒரு சாதாரண ஹியூமனா இருந்துகிட்டு என்னைய வந்து ஏமாத்திட்டியான்னு இன்னொரு பக்கம் கோவத்தோட அப்படியே கலந்த எமோஷன்ஸ்ல எழுது ஜோக் அப்படின்னு ஒரு பயங்கரமான பவரை எக்ஸிக்யூட் பண்றாப்ல. இவன் இப்ப வேல்கனாவை கலரி விட்டான், அது இப்ப வெடிய போகுது. அந்த வெடியிற வேல்கனாவுல இருந்து நம்ம ஹீரோ தப்பிக்கிறானா இல்லையா அப்படின்றதான் மேட்ரே. ஆனா இவன் ஏற்கனவே வீக்கெண்ட் ஸ்டேஜில் இருக்கான்றதுக்காக அவனை வீக்கெண்ட் நினைச்சிடாதீங்க. பிகாஸ் ஒரு வித்தியாசமான பவர் யூஸ் பண்ணி ப்ரமோட் லெவல் 2 ஃபுல் ப்ளூம் அப்படின்னு ஒன்று போடுறாப்ல. அதை போட்ட பிறகு சாதாரண தொப்ப டோராஸ் இருக்கா இல்லையா, அவன் பயங்கர ஸ்பீடாகவும் செம்ம ஸ்ட்ராங்காகவும் மாறான். ஹீரோ இங்க இருந்து ஓடி போயிடுங்க, ஓடுறதா எங்கடி ஓடி ஒளிருது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறான். ஒரு பக்கம் மான்ஸ்டர் சண்டை போடுது, இன்னொரு பக்கம் சோல்ஜர்ஸ் வச்சுக்கிறாங்க. அதுக்கு இடையில இவன் இந்த டோராஸ் கூட ஃபைட் பண்ணும். ஜஸ்ட் ஒரு சாதாரண அட்டாக்ல இருந்து ஹீரோவை நியர்லி அவன் சாவடிக்கிற ஸ்டேஜ் கொண்டு போயிட்டு இருப்பான். இந்த மாதிரி அட்டாக்க டோராஸ் கேட்ட நம்ம ஹீரோ பாத்துருக்க மாட்டான். அது என்னன்றதை அவனால் கெஸ் பண்றதுக்கும் ஒரு டோராஸ் அவனை கொல்றதுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காப்ல. இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய் ஆகணும். போபோ உசாரி எங்கடா இருக்கீங்கன்னு பார்த்தாக்கா போபோ உசாருவும் அந்த மான்ஸ்டர் டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதுங்க கூட அவனுங்க ரெண்டு பேரும் டீல் பண்றதுக்கு டைம் இருக்கிறதுனால இவங்களால நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ தட்டு மாதிரி அட்லீஸ்ட் அவனே வந்து டோராஸ் கூட ஃபைட் பண்ணலான்னு பார்த்தாலும் இப்போ டோராஸ் ஒரு மாதிரி எவால்வா இருக்கிறதுனால அவனால கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆளை உடுகடா ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டிப்புன்னு ஓடுறாப்ல. அப்ப திரும்பி பார்த்தா டோராஸ் ரத்தம் வந்து எடுப்பான். ஏதோ ஒரு புது ஸ்கில்ல பயன்படுத்துறான்றது நம்ம ஹீரோக்கு தெரியுது. அண்ட் அந்த ஸ்கில் அவனுக்கு டேமேஜ் ஏற்படுத்துன்றதும் தெரியுது. அதாவது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி, அதை யூஸ் பண்ண பவர் கெயின் ஆகும், அதே நேரத்தில் அவனுக்கு டேமேஜ் ஏற்படுன்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். ஸோ இங்க இருந்து சிக்கமா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காடியை பெருட்டு நாங்க வந்து ஓடுறாப்ல. டாய் மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனை விடுற மாதிரி இல்ல, பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கான் டோராஸ் தம்பி. ஏஞ்சலும் ஹீரோக்கு ஒரு பக்கம் வந்து டைரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கான், அந்த பக்கம் போ இந்த பக்கம் போ இப்படி போகாத அங்க ஒரு மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவனை ஓட விடுற மாதிரி இல்ல டோராஸ், பின்னாடி தப்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பி தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்காப்ல. குரூப்ல ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வரும்போது எல்லாத்தையும் எட்டி உடச்சிட்டு ஓடிட்டு இருக்காப்ல. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம ஹீரோ எதுக்காக லூசுத்தனமா ஓடுறான் அப்படின்னா அவன் மென்டல்ன்றதுனால கிடையாது, அவன் வேற ஒரு பிளான் இந்த இடத்துல வச்சுக்கிறாப்ல. பொதுவா நீங்க ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போடுறீங்கன்னா நீங்க செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கீங்க தெரிஞ்சு வச்சுங்களேன், அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து உங்களை விட்டுட்டு ஓடிடும். பட் அதுவே அந்த மான்ஸ்டர்ஸோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ஆபத்துனா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கூட வந்து சண்டை போடும். அதாவது கோழி தன்னோட கொஞ்சம் காப்பாத்த ஈகிள் கூட சண்டை போடும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவன் அங்க இருக்க ஒரு சின்ன மான்ஸ்டரோட கும்பலுக்கு போறப்பல அதோட யங்லிங்ஸ் இருக்க இடத்துக்கு. அப்போ அதுங்க கண்டிப்பா இவன் அட்டாக் பண்ணும் இல்லையா. ஆனா டோராஸ் என்ன ஆனாலும் சரி நான் செத்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உன்னை மட்டும் கொண்டுருவேன் அப்படின்னு வெறித்தனமா ஓடி வந்துட்டு இருக்காப்ல. தலைவன் ஓடுற ஓடலங்க பத்தின ஒரு பெரிய பூகமே ஓடிட்டு இருக்கு, பிரளயமே உண்டாகி அப்போ ப்ரமோட் லெவல் 3 ஃபாலிங் ஃப்ளவர்ஸ் இன்னொரு பவரையும் பயன்படுத்துறான். இது என்னன்னு தெரியல, ஆனா செம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காப்ல ஆளு. டீமன் ரேஸ்ல இந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான டீமன் ஊறவே மாட்டேன், ப்ரமோட் தான் எங்களோட ஸ்ட்ராங்கஸ்டான வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க பார்க்கும்போது பார்த்தா டோராஸ் சொன்ன எல்லா இடத்துல இருந்தோம் ரத்தம் பொல ஊத்தும். அதாவது அந்த ப்ரமோட் ஸ்கில்ல பயன்படுத்தும் போது டோராஸால அதை வந்து எடுத்துக்க முடியல, அதனால பொல ரத்தம் ஊத்தவும் அவனோட டிமானிக் எனர்ஜி குறையது நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்போ பீக்
பீக்கான லிமிட்ல வந்து இருக்கிறான்றது தெரிஞ்சுக்கிறான். சோ நம்ம ஹீரோவோட பிளானிங் ஒர்க் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மான்ஸ்டருக்குள்ள ஃபைட் பண்ணும்போது ஏகப்பட்ட டிமானிக் எனர்ஜியை பயன்படுத்துறதுனால டோராஸால அந்த ப்ரமோட்டர் சரியா யூஸ் பண்ணவே முடியல. அது டீமன்ஸோட ஏதோ ஹிடன் ஸ்கில்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க போல. அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. இந்த இடத்துல இவனால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே தொப்பை தூக்கிட்டு ஓடுறாப்ல. டாயோட நாளைக்கு வந்து வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தொப்பை மோன எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க உன்னை உடமாட்டான்ற மாதிரி ஹீரோ துரச்சி இருந்துட்டு இருக்காப்லையா. டேய் தம்பி நீ ஆம்ல இருந்து நாளைக்கு கூட சண்டை போடலாம். டிமானிக் எனர்ஜி ரெக்கவர் ஆயிடுச்சு வச்சுக்கோ. உன்ன மாதிரி ஹியூமன்லாம் என்னோட சுண்டு வரல போட்டு நசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுறத பாருங்களேன் சரியான சிரிப்பா இருக்குது எனக்கு. பட் இப்படிப்பட்ட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஹீரோ மிஸ் பண்ணுவானா? டே பண்ணிவிட்டு நில்லுடா, என்ன தைரியம் தான் இந்த இடத்துல இருந்து என் கிட்ட தப்பிக்க ட்ரை பண்ணுவா அப்படின்னு பறந்துகிட்டு ஒரு பஞ்சோட வரும்போது டா ஹியூமன் நான் என்னதான் வீக்கெண்ட் ஸ்டேஜ்ல இருந்தாலும் நீ எல்லாம் எனக்கு ஒரு புழுப்பூச்சி மாதிரி தான்டா. அப்படியா வாங்கிக்கோ புழுப்பூச்சியோட ரைட்ரன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு செவன்த் மூமெண்ட்னு ஒரு புது மூமெண்ட்டை போட்டு ஹீரோ ஒரு ஸ்மாஷை கொடுப்பாப்ல. ஹல்க் ஸ்மாஷ் மாதிரி பார்த்தா அந்த ஸ்டேஜ்லயே டோராஸ் அந்த அட்டாக்கை தாங்கிட்டு நின்றுட்டு இருந்திருப்பான். ஸோ பேட்டிலோட கமாண்டர் அந்த லெவல் கேப் என்னன்றது இங்க தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாருங்க. இத்தனைக்கும் அவன் செம்ம டேமேஜ் வாங்கியிருப்பான். என்னைய குறைச்சு மதிப்பிட்டு சாவுடா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மச் பண்ணிட்டு இருக்கானுங்களாமா. அப்போ டக்குன்னு பார்த்தா அங்க வேற யாரும் என்ட்ரி கொடுக்குறாங்க. யாரா அவன் கேஸ்டலுக்கு முன்னாடி சண்டை போட்டுருக்கிறது அப்படின்னு யாரா பார்த்தா ஹெமிசக்கா. அவங்க சொல்லி முடிக்கவும் அந்த பவர் பிளாஸ்ட்ல ஏற்பட்டதுல நம்ம ஹீரோ சதுரடி முடிஞ்சு அப்படியே தலைமை லேஸ் அடிப்பட்டு ஏஞ்சி பாப்பல கிரிகிரி நைட்டி என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் எனக்கு காப்பாத்துக்கு இதை பயப்பாருங்க சீட்டிங் பண்ணி முதுகு ஊத்தி என்ன கூட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு டோராஸ் போயிட்டு ஹெமிஸ்கல கெஞ்ச ஆரம்பிக்கிறான். நான் தோக்கல எனக்கு ஒரு டியூவல் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வாய மூடு டோராஸ். ஒரு சாதாரண ஹியூமன் கிட்ட போய் ஏமாந்து இந்த அளவுக்கு கேவலமா செருப்படி வாங்கின பிறகு உன்னை என்ன ட்ரஸ்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ டீமன் எனத்துக்கே ஒரு அசிங்கம். ஹியூமன்ஸ் கூட வார்ல இருக்கும்போது உன்னால ஒரு சாதாரண ஹியூமனை கூட கொல்ல முடியலனா நீ ஒரு பேட்டில் கமாண்டரா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். அதை நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. உன்னை இப்போ இந்த இடத்துல கொண்டு போட்டாலும் நான் சாட்டிஸ்ஃபை ஆவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆமா நீங்க சொல்றது கரெக்டா தான். இப்போ இந்த இடத்துல இவனை நான் டிஃபீட் பண்ண போறேன் அப்படின்னு டோராஸ்க்கு ஒரு ஃபைனல் ப்ளோவை கொடுத்து ஹீரோ அந்த பேட்டில் முடிச்சு ஒரு பேட்டில் அண்ட் கமாண்டரை ஃபினிஷ் பண்றான். அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சிச்சு. 1 மந்த்துக்குள்ள அவங்க சொன்ன சேலஞ்சு முடிச்சாப்ல. ஓ ஆமால நம்ம ஒரு பெட்டிங் கட்டியிருந்தோம்ல சரி வா தனியா போய் பேசலாம் அப்படின்னு ஹீரோ கூட்டு பேசும்போது அவன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது நீங்க சண்டை போடுன்னு சொன்னீங்க ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல நான் ஏன் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லும் போது பரவாயில்ல நல்லா தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். இந்த மாதிரி நியூஸ் இப்ப நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. உன்னோட மூளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை திறந்து பார்க்கன்ற மாதிரி கேட்க திறந்தா நான் ஒரு இருக்க மாட்டேன் தயவு செஞ்சு விட்டுருங்க. சரி ஓகே என்னோட ஆர்டர் எனக்கு அகேன்ஸ்டாவே யூஸ் பண்றா. ஓகே சூப்பர் தான். பட் இதுவே முதலும் கடைசி மாவும் இருக்கட்டும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாத. இந்த சக்சஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். இன்னொரு வாட்டி நான் ஸ்பெசிஃபிக்கா ஆர்டர் கொடுக்குறன்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. ஏன்னா எல்லா வாட்டியும் ஃபைட் இப்படியே போயிட்டா அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு ஹீரோ அமுச்சு விட்டுறானுங்களா. நம்மளும் போபோட வீட்டுக்கு வராப்ல. வந்த பிறகு பார்த்தா எப்படியோ நல்ல வேலை பொழைச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்ட பிறகு டோராஸ் பாலிமர் ப்ரமோட் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான விஷயங்களை நம்ம ஆள் கேள்விப்பட்டிருப்பாப்ல. அந்த ப்ரமோட்டர் ஸ்கில்ல பத்தி இன்னுமே அவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒரே ஆள் தான் இருக்காப்ல நம்ம அண்ணன். அந்த பவரை பத்தி இன்னுமே டீல தெரிஞ்சுக்கணும். கமாண்டர் வந்த பிறகு ஹெமிசக்காவே பத்தி நாங்க இருக்க மானஸ்டர் எல்லாத்தையும் சொடக்கு போற நேரத்துல கொண்டு போட்டுருப்பாங்க போல. சோ ப்ரமோட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரி யோசிக்கிறான். ரைடரன் கிட்ட பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது டோராஸை நினைச்சு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா அவன் எடுத்த பாயிண்ட் எல்லாம் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டாம ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு அழுகுற மாதிரி மூஞ்சில கை வச்சுட்டு கேட்க போக சிரிச்சிட்டு இருக்காப்ல. அது அந்த ஏஞ்சலுக்கு தெரிஞ்சு போயிட்டு நீ ஒரு டெவில் எனக்கு தெரியும். சரி எவ்வளவு லெவலப்பா இருக்கன்ற மாதிரி பார்த்தாக்கா ஹீரோ லெவல் 420க்கு போயிருக்காப்ல. பயங்கரமா லெவல் ஏறி இருக்கு. அப்போ மானாக்கு கீழே ஏதோ கொஸ்டின் மார்க் அப்படின்னு ஒரு பவர் இருக்கு. என்னடா இது வித்தியாசமா இருக்குது. சிஸ்டம் வரா இல்ல வேற எதனா ஸ்டேட்டஸ் விண்டோல ஏன் வித்தியாசமான விஷயங்கள் எனக்கு மட்டும் காட்டிட்டு இருக்கு. என்னடா லூஸ் தனமா பேசிட்டு இருக்க. லூஸ் தனமா பேசலாமா இங்கதான் ஏதோ லூஸ் தனமா காட்டிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாப்ல. சரி மாசம் பேக்காம உன்னோட காம்பேக்ட் பவர் என்னன்றதை பார்க்கலாம். 45 லெவல் வந்து ஏறி இருக்கிற இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தாக்கா 13,936 அப்படின்ற மாதிரி வருது. இதை பார்த்த உடனே இவளுக்கு செம்ம சந்தோஷம். செம்மையா பவர் ஏறிடுச்சு. சிறிது நேரத்திற்கு முன்னாடி நான் வந்து காப்ளின் கூட டிஃபீட் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருந்தேன். ஆனா இப்ப பார்த்தாக்கா 2 லெவல பாத்தியா பயங்கரமா ஏறி இருக்க 10,000 விட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க பக்கம் திருப்பிக்கும் போது இங்க லெவல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டமா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் போல. ஏன்னா பொதுவாக 100 லெவல் அப்படின்ற மாதிரி லிமிட் இருக்கு இல்லையா. நம்ம ஹீரோ 400க்கு மேல லெவல் போயிட்டு இருக்கா போல. அப்படின்னா அந்த பேட் அண்ட் கமெண்ட்ல எவ்வளவு லெவல் இருப்பான்னு யோசிச்சு பார்த்துக்கலாம். சரி ஓகே செலிப்ரேஷன் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு பேக் பேக்ன்ற மாதிரி ஏஞ்சல் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருப்பாங்க. அதுதான் ட்ரிங்க். அதை எடுத்து குடிச்சு டீமன் ஆர்மியில டெவலப் ஆனதுக்கு நாம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கிங் டிஃபீட் பண்றது ஒரு பிரைமரி கோலா வச்சுட்டு அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி தான் இந்த ஆர்மியில சஸ்டைனபிளா வாழ்ந்து சர்வை பண்ணி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த ஹீரோ டைட்டில் அடைய வேண்டாம் அப்படின்ற மாதிரி அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது என்று மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் 20 சாப்டர்ஸ்க்கு மேல போயிட்டோம். இன்னொரு 20 சாப்டர் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து நான் போய் சொல்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இல்லனா கடைசி எபிசோட் போடும்போது நான் ஸ்கிரீன்ஷாட் கூட போடுறேன். அபிஷியல் பேஜ்ல எத்தனை சாப்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ என்ன ப்ரோ எல்லாத்தையும் ஆஃப் கண்டினியூ விட்டுறேன் அப்படின்னு எங்களை வந்து கத்தாதீங்க. கம்பெனிக்காரன் அவனுக்கு வந்து ஃபண்டிங் இஷ்யூ இருந்தா தாராளமா அப்படியே கொஞ்சம் நாளைக்கு
ஏகபோகமாக எத்தடிக்கிற மாதிரி நிறுத்தி வச்சிருவானுங்க. அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நல்ல ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் படுத்து நிறுத்தி வச்சிருக்கானுங்க. நாசமா போன ஸ்டோரிஸ் எல்லாம் கண்டினியூ பண்றானுங்க. அது ஏன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. என்ன பிடிச்சி ஏசி நேசாதிக்க அண்ட் ரொம்ப பாப்புலரான மேனுவும் நம்மளால எடுக்க முடியாது. கார்பரேட் இஷ்யூ சூப்பராக போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக தான் 2 கம்யூனிட்டி ஸ்டேக் வாங்கினேன். திரும்ப கம்யூனிட்டி ஸ்டேக் வாங்குற அளவுக்கு நம்ம உடம்புல தெம்பு கிடையாது. இப்பதான் 42,000 ஃபாலோவர் வந்திருக்கீங்க. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் பாப்புலாரிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி மேனுவா, நல்ல கதையா இருக்க மேனுவா சொன்னீங்கன்னா தாராளமா அண்ணன் எடுத்து போடுவேன். ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, வலிமையா இருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை டாடா பை பாய்.